ஒரு சமூக பொறுப்பு அப்படிங்கிற அடிப்படையில் அதை நின்று அவங்க வந்து பேசுகிறாங்கல்ல. சிரிக்கவும் வச்சாங்க, சிந்திக்கவும் சிந்திக்க வச்சாங்க. வைக்கிறாங்க. ஒரு கலைஞனுடைய சிறப்பு தான். சார்லி சாப்ளின் ஏன் இன்றும் கொண்டாடப்படுகிறார்? இதுதான் சிரிக்கவும் வைக்கிறது, சிந்திக்கவும் வைக்கிறது, அதை வந்து கேள்விக்குட்படுத்துறது, அதிகாரத்தை கேள்விக்குட்படுத்துறது, இதெல்லாம் அவசியமானது. அந்த வகையில் கோபி சுதாகர் அவர்கள் செய்த காரியம் சிறப்பானது. அதனால நிறைய தான் பேர் சினிமாவில் வந்து அரசியலை தொடுறதுக்கு பயப்படுவாங்க. ம். இது நமக்கு பிரச்சனை வரும், ஆமா. இது இதோட பிரச்சனை வரும். ஆனா எல்லாத்தையும் கடந்து இவங்க 2 பேர் இல்ல மட்டும் இவங்க இன்னைக்கு இருக்காங்க. ஆரம்பத்துல இருந்தே இந்த பசங்கள ஆரம்பத்துல இருந்தே இவங்களுடைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆரம்பத்திலேயே அரசியல் விஷயங்கள் எல்லாத்தையுமே விட்டுருக்காங்க. ஸ்டாலின் அவர்களுடைய லூன்ட்டு அவர் பேசுகிற ஆகன்னுலாம் வந்து ஏகத்துக்கும் ஓட்டியிருக்காங்க. அது ஆந்திராவுக்கு போய் ஒரு இதை கொடுப்பாரு, ஒரு சிலையை கொடுக்குற மாதிரிலாம் வந்து நாங்கள் லூன்ட்டு மறைமுகமாக ஓட்டியிருப்பாங்க. அதெல்லாம் இவ்வளோ பிரமாதம். தைரியம் இல்ல. ஆமாம், பிரமாதமாக அதை செஞ்சுட்டு இருந்தாங்க. இடையில வந்து கொஞ்சம் அதை விட்டுட்டு வேற சரி இந்த மாதிரி சமூக பிரச்சனைகள் தொடும்போது சில சிக்கல் வரும். அதனால் அதை தவிர்த்துட்டு இது பண்ணாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் கவின் படுகொலைக்கு அப்புறம் அவங்களுக்கே அந்த பசங்களால் தாங்க முடியல. கண்டிப்பா. அந்த இது என்னடா என்னடா நடக்குது, என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு பையன் நல்லா படிச்சிருக்கான், கோல்டு மெடலிஸ்ட்டு, நல்ல ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறான், கை நிறைய சம்பாதிக்கிறான், பார்க்க லட்சணமாக இருக்கான். அந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கு, சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாங்க. இன்னொரு பையன் வந்து சாதி குழுக்குள்ள சிக்கி அதே வயதுடைய ஒரு பையன் வந்து வெட்டி கொல்றான் ஒரு பையனை. அது வந்து மிளகாப்பொடி அதெல்லாம் ரொம்ப அழகா அந்த டேய் என்னடா வீரம்! ஒருத்தனை வந்து மிளகாப்பொடியை தூவி வந்து முதுகுல குத்தியிருக்க, நீ வீரனாடா! அப்படின்னு அந்த காணொளி முழுக்க செருப்படியான வசனங்கள் தான். அதுக்கு முட்டு கொடுத்தவனையும் வச்சு செஞ்சிருக்காங்க. ஆமா. எல்லாத்தையும் செஞ்சிருக்காங்க. சிறப்பான ஒரு ஒரு கலைஞர்கள் என்ன சமூகத்துக்கு பங்களிப்பு செய்யணுமோ, அத சிறப்பா செஞ்சிருக்காங்க. அந்த தம்பிகளுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். ஆனால் இந்த இதெல்லாம் நடந்தாலும் கூட இந்த சாதி பொதியில சிக்கி இன்னும் வெளிச்சத்துக்கு வர முடியாம, வெளி உலகத்துக்கும் தெரியாம, ஒரு குறுகிய வட்டத்திலே சிக்கி, இதுதான் நம்மளுடைய உலகம் அப்படின்னு சிக்கி இதில சூழ்ந்திருக்காங்க. அதில தென் மாவட்டம், குறிப்பாக திருநெல்வேலி பகுதி, தென்காசி இந்த பகுதியில இருக்கிற இளைஞர்கள், கிராமப்புறத்தை விட்டு வெளிய வராம, தொழில் வாய்ப்பு இல்லாம, அந்த உலகத்துக்குள்ளேயே சிக்கிட்டு, அங்க வேட்டிய கட்டிட்டு, கையில கயிற கட்டிட்டு, நெத்தியில குங்குமம் போட்டு, சந்தனத்த வச்சுக்கிட்டு, அப்படின்னு ஏதோ ஒரு சாதி குறியீடுகளாக வந்து தங்களை அடையாளப்படுத்திக்கிட்டு, பேனர் ஒவ்வொரு விழா, கோயில் விழா, அந்த விழான்னா இவனுங்களுக்கு கொண்டாட்டம் ஆயிரும். உடனே சாதி பேனர் வச்சு, போஸ்டர் அடிச்சு, இது பண்றது. அவங்கள தங்களுடைய ஃபோட்டோக்கள்லாம் போட்டு, இப்போ இந்த உலகத்தில அவன் மகிழ்ச்சி அடையறான். அத விட்டுட்டு வெளிய வந்தா, வெளிய எவ்வளோ வாய்ப்புகள் எவ்வளோ கொட்டி கிடக்குது. இங்க வெளிய வந்தா எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, எவ்வளோ வளம் இருக்கு, எவ்வளோ செழிப்பான வாழ்க்கைகள் இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல.